பிலாத்துவின் மனைவி. அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகுபாடு பட்டேன் என்று சொல்லச் சொன்னாள். தேசாதிபதியாகிய பிலாத்து நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறான். இயேசுவை தண்டிக்க அவனுக்கு மனதில்லை. எப்படியாவது இயேசுவை விடுதலை பண்ணிவிட வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறான். அப்போது அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி ஒரு எச்சரிக்கையின் செய்தியை கூறச் சொல்லுகிறாள். நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லச் சொல்லுகிறாள். தேவனுடைய தெய்வீக பராமரிப்பு பிலாத்துவின் மனைவியின் மூலமாக வருகிறது. இயேசுவை பற்றி இவள் இதற்கு முன்பு எந்த அளவிற்கு கேள்விப்பட்டிருப்பாள் என்று தெரியவில்லை. கனமுள்ள ஸ்திரீகள் சிலர் இயேசுவினிடத்தில் பக்தியாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஸ்திரீகளில் பிலாத்துவின் மனைவியும் ஒருத்தியாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பிலாத்துவின் மனைவி அன்று சொப்பனத்தில் வெகுபாடு படுகிறாள். அவளுடைய சொப்பனம் பயங்கரமானதாக இருந்திருக்க வேண்டும். அவளுடைய சிந்தனைகள் அவளை வெகுவாக பாடுபட வைத்திருக்க வேண்டும். பிலாத்துவின் மனைவி மிகுந்த கரிசனையோடு இருக்கிறாள். ஆகையினால் தன் கணவனுக்கு வேலையாள் மூலமாக இயேசுவை குறித்த ஒரு நல்ல செய்தியை சொல்லி அனுப்புகிறாள். அந்த நீதிமானை நீர் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லச் சொல்லுகிறாள். பிலாத்துவின் மனைவி இயேசு கிறிஸ்துவை நீதிமான் என்று அழைப்பது இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு நற்சாட்சியாகும். இயேசு கிறிஸ்துவின் சிநேகிதர்கள் அவருடைய சார்பாக பேசுவதற்கு பயப்படுகிறார்கள். அவர்கள் அவருக்கு அருகாமையில் வராமல் தூரத்தில் விலகி ஓடிவிடுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துவை பற்றி நற்சாட்சிகளை அறிவிக்க தேவன் அந்நியரையும் சத்துருக்களையும் பயன்படுத்துகிறார். பேதுரு இயேசுவை மறுதலிக்கிறான். யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறான். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் இயேசுவை மரணத்திற்கு பாத்திரமானவர் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். ஆனால் பிலாத்தோ இயேசுவினிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை. இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசித்த ஸ்திரீகள் கூட அவருக்கு பின்பாக தூரத்தில் தான் வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி ஓரளவு மாத்திரமே தெரிந்து வைத்திருக்கும் பிலாத்துவின் மனைவியோ இயேசுவை குறித்து மிகுந்த கரிசனையோடு இருக்கிறாள். இயேசுவின் நிமித்தம் பிலாத்துவை எச்சரிக்கிறாள். அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறாள். பாவிகள் தங்கள் பாவ வழிகளில் தொடர்ந்து செல்லாதவாறு தேவன் பல தடைகளை அவர்களுக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட தடைகள் வருவது தேவனுடைய கிருபை. பிலாத்துவின் மனைவி தன் கணவனுக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை கூறுகிறாள். இயேசுவின் மீதுள்ள அன்பினால் அவரை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லச் சொல்கிறாள். தன் கணவன் மீதும் இவள் அன்பாக இருக்கிறாள். ஆகையினால் தவறு செய்ய போகும் பிலாத்துவை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி பண்ணுகிறாள். நம்முடைய சிநேகிதரும் உற்றார் உறவினரும் பாவத்தின் பாதையில் செல்லும்போது அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். அவர்களை பாவம் செய்யாதவாறு தடுத்து நிறுத்துவதற்காக நாம் கூறும் ஆலோசனைகளும் நாம் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளும் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கும் அன்பையே வெளிப்படுத்துகிறது. நமக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள் மீது நாம் மிகுந்த நேசத்தோடு இருப்போம். அவர்கள் மீது நாம் கரிசனையோடும் இருக்க வேண்டும். உண்மையான அன்பு ஆத்துமாக்களை நேசிக்க வேண்டும். ஒருவர் மீது நாம் வைத்திருக்கும் அன்பு அவருடைய ஆத்துமாவின் மீது நாம் வைத்திருக்கும் அன்பாக இருக்க வேண்டும். தேசாதிபதியினுடைய மனைவியின் பெயர் கலவுதியாள் புரோக்குல்லா என்பதாகும். திபேரியாவின் இந்த பிரதேசத்தில் மட்டுமே தேசாதிபதியின் மனைவிமார்கள் தங்கள் கணவன்மார்களோடு நியாயாசனத்தில் அமர்ந்திருப்பார்கள். வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிற சொப்பனங்கள்: அபிமெலேக்கு சாராளை குறித்து, யாக்கோபு ஏணியை குறித்து, யாக்கோபு வரியும் புள்ளியும் உள்ள ஆடுகளை குறித்து, யாக்கோபு எகிப்தை குறித்து, லாபான் யாக்கோபை குறித்து, யோசேப்பு சகோதரரை குறித்து, யோசேப்பு சகோதரரை குறித்து, பானபாத்திரக்காரரின் தலைவன் தன்னை குறித்து, சுயம்பாகிகளின் தலைவன் தன்னை குறித்து, பார்வோன் பஞ்சத்தை குறித்து, பார்வோன் பஞ்சத்தை குறித்து, மீதியானியர் கிதியோனை குறித்து, சாலமோன் ஞானத்தை குறித்து, எலிபாஸ் ஆவியை குறித்து, யோபு பயங்கரத்தை குறித்து, நேபுகாத் நேச்சார் ராஜ்யங்களை குறித்து, நேபுகாத் நேச்சார் தன்னை குறித்து, தானியேல் ராஜ்யங்களை குறித்து, தானியேல் ராஜ்யங்களை குறித்து, தானியேல் தேவனை குறித்து, கள்ள தீர்க்கதரிசிகள் பொய்யை குறித்து, குறி சொல்லுகிறவர்கள் தவறான காரியங்களை குறித்து, யோசேப்பு மரியாளை குறித்து,
யோசேப்பு எகிப்திற்கு ஓடிப்போவதை குறித்து, யோசேப்பு வீட்டுக்கு திரும்பி வருவதை குறித்து, யோசேப்பு ஏரோதுவை குறித்து, சாஸ்திரிகள் எச்சரிப்பை குறித்து, பிலாத்துவின் மனைவி இயேசுவை குறித்து, கொர்நேலியு தூதனை குறித்து, பேதுரு மிருகங்களை குறித்து, பவுல் ஒரு மனுஷனை குறித்து, பவுல் ரோமாபுரிக்கு போவதை குறித்து, பவுல் பாதுகாப்பை குறித்து, யோவான் இயேசுவை குறித்து.